இந்த சிக்கன் ரெசிபி செய்யறதுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லைங்க. சும்மா ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே சூப்பராக பண்ணிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் சிக்கன் வேகிறதுக்காக அடிஷ்னலாக எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க. சிக்கன் வணங்கும் போது அதிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுலேயே இந்த சிக்கன் வேகும் போது தான் இந்த ரெசிபி நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் முக்கால்வாசி வெந்ததும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு கலந்து விடுங்க. இதை மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிக்கும். இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாப்பாடுக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.